வருகிறதோ அந்த இடம் கருத்தாக போயிடும். தூங்குறான் உக்காந்துக்கிட்டு இன்றைய எனது சூழ்நிலை இக்கட்டான சூழ்நிலை. காலைல பேசுறேன். எங்க ஊர்லயே தெற்கு நடந்துருக்கு. உங்களுடைய அழைப்புக்கு வேண்டுதலுக்கு மணியோட அன்புக்கு கட்டுப்பட்டு இந்த நிகழ்ச்சியை நான் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு போகணும், முறையா செய்யணுன்ற ஆவலில் நான் வந்திருக்கிறேன். இது தெரிஞ்சு வச்சீங்களா தெரியாத வச்சீங்களா எனக்கு தெரியாது. இது சாதாரண விஷயம் கிடையாது. நான் உங்களை பயன்படுத்துறதுக்காக நான் சொல்லலை. நான் கண்ட அனுபவத்தை நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறத தவிர உங்களுக்கு தெரியாத விஷயம், உங்களுக்கு தெரியாத யோசனையே கிடையாது. நான் அவங்களுக்கு கொஞ்சம் பேரறிஞர் கிடையாது. கொஞ்சமா ஒரு 4 டிகிரி மட்டும்தான் வச்சிருக்கிறேன். ஏன் நான் இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறேன்னா இறைவன் போட்ட பிச்சை. என்னுடைய கடமையை நான் சரியா செய்யணும். நீ கொடுக்குற 10,000 காசுக்கு நான் வேலை செய்யலாம். இப்ப திருவிழா நடத்துவது எதற்காக? ஊர் மக்கள் ஒன்று போட வேண்டும், ஒற்றுமை வளர வேண்டும், நம் ஊரிலே மாதம் 3 முறை மழை பெய்ய வேண்டும், விவசாயம் செஞ்சுக்கணும், ஆரோக்கியம் இருக்கணும், 14 செல்வங்களும் இந்த கிராமத்தில் அத்தனை ஜீவாத்மர்களுக்கு கிடைக்கணும். இந்த ஒரு திருவிழா நடக்குதுன்னா 10 ஊர்காரங்க வருவாங்க. அந்த ஊர் கிராமமும் செழிப்பா இருக்கணுன்றதுக்காக பயப்படணும், பக்தி வரணும். கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இந்த விஷயத்தை நீங்க நடத்துறீங்க. இந்த கூட்டத்தை பார்க்கும்போது ஒரு தெருக்கூட்டு இருக்கிற கூட்டம் வந்து இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. 10 லட்சம் நம்மளுடைய ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் போயிருக்கேன். அதுக்கு நிலம் இப்பேற்பட்ட சிறப்பான இந்த கூட்டமும் நீங்க அமைதியா இருந்தாலும் நான் பகிர்ந்துக்கிற விஷயம் உங்களுக்கு புரியும். ஒரு ராமாயணம் பாரதம் இது போல நிகழ்வு நடக்கின்ற பொழுது நான் பேசணும்னா அடுத்த ஜென்மத்துல ஊமியா பிறக்கணும்னு தவிச்சிருக்கிறாங்க. இது சாஸ்திரத்துடைய விதி. இந்த இடத்துல நம்ம காலையை போட்டுக்கிறது, சிறு போட்டுட்டு வர்றது, இங்க அகடபடம் பேசுறது, ஒரு மகாபாரதமோ ஒரு ராமாயண காவியமோ அந்த திருப்பணி நடக்கின்ற போதோ அந்த பாரத நிகழ்வு நடக்கின்ற போதோ ஒரு புராணங்கள் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது நாம் இளைவராக இருந்தோம்னா பேசணும்னா அடுத்த ஜென்மத்துல கண்டிப்பா நாம் ஊமையா போறது. நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக நாங்க வரல. இது சாஸ்திரத்துடைய உண்மையை புரிய வைக்கிறேன் தவிர உங்களுக்கு நான் உங்களுக்கு ஒவ்வொரு வாங்கி உங்களுக்கு பேசி பண்ணணும். என்ன வேணா நீங்க செய்யுங்க. ஆனா நீங்க என்ன எப்படி செஞ்சாலும் என்னுடைய கடமை நாங்க வந்த பிறகு நான் சரியா செஞ்சுட்டு போறதுதான் என்னுடைய வழக்கம். அதனாலதான் என்ன செத்து போய் திருக்காரணம் முன்னாடி நிற்கிறதுக்காரு. இது நாங்க எங்களுடைய உடல்நலம் எங்களுடைய ஆரோக்கியம் அத்தனையும் விடுத்து எங்களுடைய குடும்பத்தோட அத்தனை கட்டத்தையும் விட்டுட்டு தான் நாங்கள் உங்களை பேசிக்கிறோம். இந்த நேரத்தில் நான் இருக்க போறது இன்னைக்கு மட்டும்தான் உங்களை நான் பார்க்க போறேன். நாளைக்கு நான் பார்க்க முடியும். இன்னைக்கு மட்டும்தான் நான் பகிர்ந்துக்க முடியும், பேச முடியும். நாளைக்கு மட்டுமா நம்மோட பணம் அரசாங்கம் நமக்கு வழிவகுத்து கொடுத்துருக்கு. அது 200 கொடுத்துருவா உங்களுக்கு நம்ம அழகாக கண்டு பண்றோம். சூழ்நிலை இன்னைக்கு ஒரு 2 மணி நேரம் இந்த தோட்டத்தில் இந்த கதாபாத்திரத்தில் இந்த கதையில நான் இந்த ஒரு சட்டம் நான் ஒரு மாரியம்மனை சென்ற மாதிரி பேசுற மாதிரி வைக்கிறீங்களே, இதெல்லாம் தேவையா இருக்காங்க. வயசுக்கு இப்படிதான் தெய்வத்தை நிதிப்பதான் நான் நிறைய பேருக்கு நான் காட்டிக்கிறேன். ஆனா இது கதையினுடைய உண்மைத்தன்மையை மக்களுக்கு புரிய வைப்பதற்காக தனியினுடைய மகத்துவமும் இந்த மகமாரியனுடைய மகத்துவத்தையும் நாம் அத்தனை பேர் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நம்முடைய முன்னோர்கள் வழிகாட்டிய வழியை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வு இன்னும் எவ்வளவு நேரம் நடக்கும் எனக்குலாம் தெரியாது. நான் டைம் டேபிள் போடுற ஆள் தெரியாது. சாமி என்ன டைம் டேபிள் மாரியம்மன் போட்டுருக்கோ அதுதான் அந்த டைம் டேபிள் தான் நடக்கும். நேராகிறது வெட்டி போய்த்தா வீட்டு வச்சான்றது இங்கு நடக்கக்கூடிய எந்த ஒரு சின்ன செயலும் நான் செய்வது அல்ல சத்தியமா. இது அந்த மகமாரியம்மனுடைய கருணையினால் நவகிரக நாயகனுடைய கருணையினால் நிறைவேறிய இந்த நிகழ்வு. இந்த நிகழ்வுக்கு உங்களால் உதவி பண்ண முடியாவிட்டாலும் பரவாயில்லை, உபசரம் பண்ணமானாலும் உங்க காலை தொட்டு நான் கேட்டுக்கொள்கிறேன். வரும்போதே சொல்லுவாங்க நிறைய இந்த காசு போடுறவங்க பாலப்பக்கம் பண்றவங்களாம் முன்னாடி ஆரம்பத்திலே பண்ண வச்சுட்டுமான்னு மணிக்கிறாங்க. ஐயா இவங்க கொடுக்குற காசு செய்யறதும் நாங்கள் வரல. ஒரு நிகழ்வு முழுமையா நடக்குன்றது ஆர்வம்.
அதனால நிகழ்வெல்லாம் முடிச்சுட்டு வெளியே போற நேரத்துல வேணா நீங்க எதை வேணாலும் பண்ணுங்க. அது வரைக்கும் நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு இடையூறு கொடுக்காத பார்த்துக்கணும்னு நான் அதுவுமே சொன்னேன். ஒரு சில ஊர்ல இருந்து நான் போயிட்டு இந்த மாதிரி வந்து நிற்கும் போதே வந்து சட்டம் புறாத்தி குத்தி குத்தி ஓட்டிடுவாங்க. நிறைய 500 600 அந்த பணம் எனக்கு பெருசு இல்லை. பணம் எவ்வளவோ சம்பாதிச்சுட்டோ பணத்தை பார்த்துட்டோம். இன்னைக்கு இறைவனுடைய கையையும் புகழையும் பேசுவதற்கும் அதற்கான வாய்ப்பு கொடுத்ததுக்காக தான் உங்கள்கிட்ட நான் இப்போ மன்றாடி கேட்கிறேன். தயவுசெய்து இந்த வார்த்தையுமே நான் பேச மாட்டேன். நீங்க பேசுங்க, சத்தம் போடுங்க, சண்டை பிடிச்சிங்க. என்னுடைய நிகழ்வில் ஒரு இனிமையாளர் கூட குறையாம நான் செஞ்சுட்டு தான் போவேன். எதாவது இனிமேல் அந்த மாதிரி நிறுத்திட்டு பேச போகிறது. அதனால தயவுசெய்து இந்த காரணம் உங்க இடத்துல வெளியில போன வரைக்கும் அமைதியா இருக்கும். இந்த நிகழ்வு ஏன் நடக்குது அப்படின்றது உங்களுக்கு முழுமையா நீங்க காது கொடுத்து கண்ணால் பார்த்து நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீங்கன்னா நமக்கு சாகுப நான்கு சாயிற்று என்று சொல்லக்கூடிய முக்கியமற்றத்திற்கும் இறைவனுடைய திருவடிக்கும் அதே போன்று நமக்கு புகைப்படை கலவு காமம் என்று சொல்லக்கூடிய 5 பஞ்சமாபாதங்களும் நம்மை அணுகாமல் கொண்டும் வழிவகுப்பதற்காகத்தான் இப்பேற்பட்ட நிகழ்வானது நடந்து கொண்டிருக்கிறது. இங்க வந்து நம்ம பெரியவ, நான் கவுன்சிலரு, நான் தலைவர், நாங்கள் மோடி, நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்குலாம் இந்த இடத்துல வேலை கிடையாது. காசு பணத்துக்கு மரியாதைக்கும் அந்தஸ்துக்கு வேலை இல்லை. இந்த இடத்தில் பயமும் பக்தியை தவிர உங்களுக்கு நான் எதிர்பார்ப்பது ஒன்று கூட கிடையாது. ஒரு நிகழ்வு நடக்குது. இப்போ மாரியம்மன் அவங்க எனக்கு பாரதம் மைய இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஆட சொல்லி 1.5 லட்சம் செலவு பண்ணி மாரியம்மன் அவங்க கூட்டு வந்து ஊரோட கேட்டு நாம செய்கிறோம். எதற்காக அந்த அம்மனை அதாவது சந்தோஷப்படுத்த வேண்டும், அம்மனுடைய ஆசீர்வாதம் தர வேண்டும். இப்பேற்பட்ட நவநாயகர்களுடைய தீட்சண்யமான பார்வை இருந்தது. ஆனால் அது நம்ம வீட்டுக்கு விலக வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த விஷயத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். எவ்வளவு செலவு செய்வீங்க? இந்த செலவெல்லாம் வெட்டிக்கிறோம். இந்த இடத்துல வந்து நாம் ஏறி வரைக்கும் வந்துருக்கிறோம். ஒரு ஆலயத்திற்குள் செல்கின்ற பொழுது தெய்வத்திற்கு அன்றைக்கு நிதிக்கு தெரியாது, ஆசீர்வாதம் செய்ய மட்டுமே தெரியும். ஒரு கோயிலுக்கு வருகின்ற பொழுது கோயிலுக்குள்ளார போட்டு நம்ம மீன் பேசி பேசணும்னா இறைவன் வந்து நமக்கு தனிக்கு தெரியாதாம். ததாஸ்து என்ற ஒரு வார்த்தை மட்டுமே சொல்லணும். ததாஸ்து என்பது சமஸ்கிருதம், அதாவது இறைவனுடைய பரிபாட்டை சமஸ்கிருதம், தமிழ் நமக்கு தாய்மொழி தமிழ். ததாஸ்து என்றால் அப்படியே அதற்கு மறுபடிக்கிறேன் அப்படின்ற அர்த்தமாம். அப்படி நீ கோயிலுக்குள்ளார போட்டு எனக்கு மாமியார் சரியில்லை, என் பொண்ணும் சரியில்லை, என் புள்ள படிக்க மாட்டேங்குது, நான் நோயில இருக்கிறேன், நான் கடங்காரனா இருக்கிறேன்னு நீங்க உங்க குடும்ப கதையை தெரிஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இறைவன் நம்ம கொடுக்கூடிய வரம் தராசு அப்படியே அதுக்கு மறுபடிக்கிறேன். அப்ப கோயிலுக்குள்ளார போய் மீன் பேசி பேசக்கூடாது. அப்ப இறைவனை வாழ்த்த வேண்டும். இப்ப கோயிலுக்குள்ளார போட்டீங்கன்னா இப்ப மாரியம்மன் கோயில் வந்துட்டீங்கன்னா அம்மனே போட்டு சொல்லுங்க, ஓட்டி போட்டு சொல்லுங்க, போட்டு இறைவனை வாழ்த்துங்க. ஆனா மேடையில பேசும்போது என்ன சொல்லுவோம்? வாழ்த்துவதற்கு வயதில்லை, அதனால் போய் வழங்குகிறேன் என்று. இறைவனை நாம் வாழ்த்துவதற்கு நிறைய உதாரணம் இருக்கு. அதாவது திருவாசகத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம். அப்பேற்பட்ட திருவாசகத்திலே மாணிக்க வாசகமா சிவபுராணத்திலே நமச்சி வாழ வாழ்க, நாதத்தால் வாழ்க, இமைப்பொழுதும் எங்கள் நீங்காதான் தாள் வாழ்க வாழ்க என்று வாழ்க்கையினால் அல்லவா இப்பொழுது நாம் இதையெல்லாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி இந்த இடத்துல வந்து தயவுசெய்து அமைதியா இருக்க. இந்த காரணம் போற வரைக்கும் இப்ப நான் உங்கள்கிட்ட மனுஷனா பேசியிருக்கிறேன். இனிமே பேசப்போறது நான் மனுஷனா இல்லை, மாறிடும். இது மாதிரியான நேரத்துல ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா அந்த வார்த்தை நடந்திருக்கிறது எல்லாரும் சொல்லி எனக்கு பயம் வந்துடும். அதனால நான் என்னுடைய 9 நவத்து உலகங்களையும் மனநீர் மொழிகளையும் அடக்கி இறைவனிடத்திலே சிந்தனைக்கு வைத்து நான் இந்த செயலை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது என் சிந்தனையை திறவடித்து என்னை மாற்றிட்டீங்கன்னா அந்த புத்தி போன நேரத்துல ஏதாவது கருங்கல் வாயில வந்துருச்சுன்னா அதை அப்படியே படிச்சுட்டு எல்லா ஊருக்காருக்கும் என்னை பார்த்து மட்டும் சொல்லுவாங்க. அதனால நான் யாருமே எனக்கு எழுதி கூட நான் சுத்த மாட்டேன். உங்களுக்கு காசு கொடுப்பது என்னுடைய வேலை இல்லை. எல்லாரும் நல்லா இருக்குன்றதுக்காக இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்றோம். அதில் நான் வந்து ஒரு கருவி தான் என்னை பயன்படுத்திங்க. இல்லை அப்படின்னா உங்க வேலைன்னா தாராளமா நீங்க உங்க வேலையை செய்யுங்க. நான் என்னுடைய வேலையை கடமை தவறாமல் செய்துவிட்டு இந்த காலத்தை எடுத்து அப்புறப்படுத்திட்டு நாங்கள் என்னுடைய வேலையை நாங்கள் பார்ப்போம். தயவுசெய்து நீங்கள் அமைதியாகிங்க. நான் உங்களுக்கு ஒன்றும் பெருசாக சொல்ல போகிறது கிடையாது. நாங்கள் ஏதோ ஒரு மதிமயக்கத்தில் மறந்திருக்கலாம். அந்த நினைவூட்டுவது தான் என்னுடைய நோக்கமே தவிர உங்களுக்கு தெரியாத அறிவோ ராமாயணமோ மகாபாரதமோ புராணமோ கிடையாது. நான் ஒன்றும் அவ்வளோ கிடையாது இல்லை. நான் உங்களுக்குலாம் எனக்குலாம் எல்லாம் தெரியும் சொல்லலை. அதனால எங்களுடைய விஷயத்துக்கு எவ்வாறு இந்த விஷயத்தை செய்யணுன்றது எங்களுக்கு ஒரு ஆசை. தயவுசெய்து அமைதியாக இந்த பேசிக்கிறோட முற்று வெறும் என்று தொடர்கிறோம். காலத்தினால் வாழக்கூடிய மாணவர்களுக்கு
கெட்டு போட்டு காலேஜ் வாழ்த்து சொன்னாங்க. அப்படிப்பட்ட பரமக்கடவுளே உலகத்தில் வரக்கூடிய நலமானிகள் பாண்டியம்மனுடைய பரம்ப அடிபட்டு அப்படியே அவங்களுடைய பலர்களா சுற்றி எடுத்தது திருவள்ளியது பரமக்கடவுளே அப்பேற்பட்ட மகாவிஷ்ணுவே மத்தால் அடிபட்டது கிடையாது. ஆமா இன்று ஜனவரிக்கு வருவாங்க. ஆமா கண்டிப்பா கண்டிப்பா தெரியாது.
உன்னுடைய பார்வை நிச்சயமான பார்வை தரிசிக்காதே பார்க்க வேண்டாம். சீக்கிரமா அவசரம் ஊர்ல போய் இப்படி காலை வச்சோம்னா ஒரு காலம் குளிக்கிற குழப்பம் ஏதாவது ஒரு காலத்தில் வந்து ஏதாவது நடந்தனாங்க அதை போய்தான் அது கொடுத்து வராது அப்படி நடத்தாலே அந்த மகமாரி அம்மனுக்கு அந்த பாரதிய மனுஷன் வந்து சுவாமி சரியான பார்த்தீங்கன்னா ஒரு பயன்படுத்தி நீங்கள் இந்த புறவத்துமாகட்டும் தேவமாகட்டும் அந்தேஸ்வராட்சிகளுக்கும் பையெடுக்கக்கூடியவர் இந்த உலகத்திலேயே முந்தி பிறந்தவர் வியாபனம் அந்த சக்தி மைந்தருக்கு அந்த அப்படி கேவலமாக பேசிக்கொண்டு இருக்கக்கூடாதான் கண்மணி தொற்று இருக்கக்கூடிய குழந்தைக்கு மடியில் வைத்துக் நான் எட்டி எட்டி பார்த்தேன் அந்த தொழிலை நான் தெரிஞ்சிக்கவே முடியும் பாடப்படாமல் இருக்குமா என்னுடைய பார்வையானது அந்த கணவனுடைய முகத்திலே போல அந்த பார்வை மற்ற மாத்திரத்திலேயே அந்த கணவனுடைய முகமானது விநாயகனுக்கு தலைவரை முன்னாக போய் இப்படி இப்பேற்பட்ட ஒரு சமூகம் நடந்தது அந்த ஜீவனை திருதி கொண்டு தெரியாது ஒரு யாரை மாற்றப்படுத்திருந்தோம் அந்த யானை திருதி கொண்டு வந்து பரமத்தினுடைய பரமத்தவர் உடலுடைய ஓட்டை கொடுத்து அங்கே இருந்தால் பரமதியானவன் யானை வந்தது அந்த யானைய பார்வையா அப்படியே உன்னுடைய பார்வை பட்டதாக இல்லவா என்னுடைய மகனாகிய படத்துக்கு இப்பேற்பட்ட யாருக்கு வந்தது அதே சரியா நீ எந்த காலோடு என்னுடைய பார்வையானது அப்படி என்று காலத்தை கொடுக்க விளக்கம் உங்களுக்கு புரிகிறதா நான் சூரியனுக்கு பிறந்தவன் அதிக அமானத்தை நடத்தக்கூடியவன் ஒரு மணி நேரத்திலே 100 பேர்களை காக்கும் திறமை எனக்கு உள்ளது உண்டகமாக உண்டு இந்த சக்தியை உங்களுக்கு காலத்தினால் கால் பக்கம் இல்லையவா அந்த ஒரு மணி நேரத்திலே 25 மணி தோறும் தான் நடக்கும் இருக்கிறார்கள்